தஞ்சை மாவட்டத்தில் டிராக்டருக்காக வாங்கிய கடன் தொகையில் கடைசி 2 தவணைகளை செலுத்தாத விவசாயி மீது நடந்திருக்கும் தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. விவசாயிக்கு அவரது டிராக்டரை திரும்பத் தர வேண்டும் என விவசாயிகள் அமைப்பு வலியுறுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பான போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். டிராக்டரில் இருப்பவரை போலீசார் உதவியுடன் வலுக்கட்டாயமாக இழுத்து அடிக்கும் இந்த காட்சிகள் அரங்கேறிய இடம் தஞ்சை மாவட்டம் சோழவன் குடிகாடு கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாலன் விவசாய பணிகளுக்காக தனியார் வங்கியில் கடன் பெற்றிருந்தார். 3,80,000 ரூபாய் விவசாய கடனுக்கான 8 தவணைகளில் இதுவரை 6 தவணைகளை கட்டியிருப்பதாக கூறும் பாலன், எந்த முன்னறிவிப்புமின்றி வந்து சிலர் வழிமறித்து தாக்கி டிராக்டரை பறிமுதல் செய்ததாக கூறுகிறார். ஆவணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க தகாத வார்த்தையை போட்டு என்னை போலீஸார்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பித்த பிறகு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை போய் என்னை கொண்டாட தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஸ்டேஷனில் வச்சு இது மாதிரி மிரட்டுறாங்க. இது மாதிரி நீ அந்த கேஸை போடுவேன் இந்த கேஸை போடுவேன், நாளைக்கு சும்மா சொன்னவனு உட்காந்துட்டு இருக்கணும். விவசாயிகளிடமிருந்து கடன் தொகைக்காக சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றத்தின் தடையே உள்ள நிலையில் காவல்துறை உதவியோடு தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோடு தாம் மிரட்டலுக்கும் ஆளானதாக கூறுகிறார் பாலன். காய்வாள குமரவேலின் தலைமையில் ஒரு 24 பேர் கொண்ட ஒரு குழு வந்தது. அத்துடன் கொடாக் மகேந்திரா பேங்க் ஊழியர்களும் அதில் வந்திருந்தார்கள். என்னிடம் எதுவும் பேச விரும்பவில்லை. அவர்கள் உடனே கையை மறைத்தார்கள். மறைத்து கொண்டு ஆர்டர் காப்பி கொடுக்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்னை தாக்க ஆரம்பித்து விட்டு வண்டி எடுக்க ஆரம்பித்துவிட்டார்கள். விதிமுறைகளுக்கு முரணாகவும் அதே போல் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்குது. இது மாதிரி விவசாய பயன்களுக்காக விவசாயிகள் வாங்க வேண்டிய கருவிகளுக்கு தனியார் வங்கிகள் தனியார் ரவுடிகளை வச்சு இந்த மாதிரி வாகனத்தை பறிமுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரிச்சிருக்கு. இந்த தனியார் வங்கிகளுக்கு பூரா காவல்துறை, தமிழக காவல்துறைக்கு இது சம்பந்தமான நகல்லாம் வந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த பாப்பாநாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை எந்த விதமான விதிமுறைகளையும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலையும் பின்பற்றாமல் இந்த சம்பந்தப்பட்ட விவசாயியை தாக்குவதற்கு எந்த இதுவுமே கிடையாது. சட்டப்படி இவங்க கோர்ட் மூலமாக நோட்டீஸ் விடணும். நோட்டீஸ் விட்டதுக்கு பிறகு தான் அந்த சொத்தை ஜப்தி பண்ண போகணும். விவசாயி பாலன் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தவில்லை என ஓரத்தநாடு டிஎஸ்பி செங்கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்றத்தின் வழிமுறைகளின்படியே கடன் தவணை செலுத்தாத விவசாயி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மாரிமுத்து ராஜா மற்றும் சார்லஸ்.